பர்ட்டிகுலர் பர்சன பார்த்து நானும் சின்ன வயசுல பொறாமப்பட்டுருக்கேன். இவங்க யாரு அப்டின்னா, இந்த "சென்ன பட்டணம் சின்சக்கு சின்சா" அந்த பாட்டுல இந்த குட்டி பொண்ணா வருவாங்க இல்லையா கல்யாணி. அவங்க 7ல ஆல்மோஸ்ட் 22 இயர்ஸோ 26 இயர்ஸோ அது வரைக்குமே ஆக்டிங் இண்டஸ்ட்ரி மீடியால தான் அவங்க இருந்திருக்காங்க. கல்யாணியோட இந்த புக்ல அவங்க ஆரம்பத்திலே சொன்ன விஷயம் என்ன அப்டின்னா, என்னோட ஃபேமிலிய வெளிலருந்து பார்க்குறவங்களுக்கு வாவ்! அப்டிதான் இருக்கும். பட் வாட் ஐ வாஸ் கோயிங் த்ரூ அப்டிங்கிறது இட் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃபரண்ட். ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, எனக்கு சாயங்காலம் வந்தாலே பயம் வந்துரும். அது ஏன் அப்டின்னா, சாயங்காலம் ஆனாலே எங்க அப்பா சரக்கு அடிச்சுட்டு வருவாரு. சரக்கு அடிச்சுட்டு வந்தாருன்னா, எங்க அம்மாவ அடிப்பாரு. வீட்ல என்ன நடக்கும்னே தெரியாது. பெருசா அவங்களுக்கு ஆக்டிங்ல ஒரு குரோத் அப்படிங்கிறது இருக்கல. அண்ட் அப்பப்போ ப்ரொடியூசர்ஸ் அவங்க அம்மாக்கு தான் கால் பண்ணுவாங்க போல இருக்கு. கால் பண்ணி இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணா படம் பண்ணிடலான்னு. அவங்க அம்மாவுக்கும் இவங்களுக்கு ஏதாவது சண்டை வந்தா, அவங்க அம்மா திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கத்திட்டு இருக்கும்போது நடுவில் அம்மா பசிக்குது அப்படின்னா டக்குன்னு நிறுத்திட்டு போய் அவங்க அம்மா சமைச்சு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் சாஃப்டாக பேச அமைப்பாங்க இல்லைம்மா அப்படின்னு சொல்லி பேச அமைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க அம்மாவோட மெமரிஸ்லாம் ஒரு பாயிண்டில் சொல்லிட்டு வராங்க. ஏன் இவ்வளோ அம்மா கதைகள் இந்த என்டையர் புக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் கல்யாணி ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணியிருந்தது தான். ஒருவேளை இஃப் யூ ஆர் ஃபீலிங் டிப்ரெஸ்ட், உங்களுக்கு ஹோப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க அண்ட் உங்களுக்கு தெரியும் தட் யூ ஆர் டவுன் அப்படின்னா, ப்ளீஸ் டூ நாட் வாட்ச் திஸ் வீடியோ. அண்ட் உங்களுக்கான ஹெல்ப்பை சீக் பண்ணுங்கள். ஹெல்ப்லைன்ஸ் கால் பண்ணுங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க. அண்ட் தென் அதுலேருந்து எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறது அப்படிங்கிறது பெட்டர். ஐ டெஃபினெட்லி டு நாட் ரெக்கமெண்ட் யூ வாட்சிங் திஸ் வீடியோ. ஜென்ரலாக நம்ம ஆன் ஸ்க்ரீனில் யாராவது ஒருத்தங்களை பயங்கர ஜோவியலாக காமெடி பண்ணிக்கிட்டு அப்படின்னு பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நேச்சுரலாக அவங்களை நேரில் பார்க்கும்போது நம்ம மைண்ட் ஸ்பேஸில் அவங்க அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் இருக்கும். ஸோ நம்ம மறுபடியும் ஜாலியாக தான் அப்ரோச் பண்ணுவோம். பட் இட் டசன்ட் மீன் அவங்க எல்லா நேரமும் அதே மாதிரி ஜோக் சொல்லிக்கிட்டு அப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ராமிஸ் டெஃபினெட்லி கிடையாது. பிகாஸ் எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ் தான். வி கோ த்ரூ அ லாட். அண்ட் இந்த புக் பர்ட்டிகுலர்லி நான் படிக்கும்போது வாட் ஐ ஃபெல்ட் வாஸ், இந்த பர்ட்டிகுலர் பர்சனை பார்த்து நானும் சின்ன வயசுல பொறாமப்பட்டிருக்கேன். இவங்க மட்டும் இல்ல. இவங்க யாரு அப்டின்னா, இந்த "சென்ன பட்டணம் சின்சக்கு சின்சா" அந்த பாட்டுல இந்த குட்டி பொண்ணா வருவாங்க இல்லையா கல்யாணி. ஸோ அவங்க தான். அப்ப எனக்கு அவங்க பேர் கல்யாணிலாம் தெரியாது. பட் எனக்கு அப்போ பிரபுதேவா ரொம்ப பிடிக்கும். அண்ட் தென் பிரபுதேவா கூட இவங்க டான்ஸ் ஆடுறாங்களே, ஒரு நாள் பிரபுதேவா நம்மளையும் கூப்பிடுவார். நம்ம கூடயும் டான்ஸ் ஆடுவார். நாட் அஸ் எ பேர் பட் தென் இந்த மாதிரி ஒரு 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 அங்கிள பார்த்து நம்ம வாவ்! சூப்பரா இருக்கே! இந்த அங்கிள் செம்மையா ஆடுறாங்களே! நம்மளும் அவங்க கூட சேர்ந்து ஆடணுமே! அந்த மாதிரி தோணல. அந்த மாதிரியான ஒரு ஜோன் தான். அண்ட் அதுக்கப்புறம் "கன்னத்தில் முத்தமிட்டாய்" படம் பார்க்கும்போதுமே எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. அந்த "சுந்தரி" அப்படின்னு அந்த பாட்டு வரும்போது தான், ச்சே! இந்த பொண்ணுக்கு பாரேன் இப்பவே படத்துலலாம் வராங்க. அந்த மாதிரிலாம் தோணியிருக்கு. பட் திங் இஸ் நம்ம ஆசைப்படுற விஷயம் இருக்குல்ல ஒருத்தங்கள பார்த்து. அது இட் இஸ் ஜஸ்ட் ஒரு குட்டி பார்ட் ஆஃப் தேர் லைஃப்ஸ் அண்ட் தட் இஸ் நாட் தி என்டையரிட்டி. அது இருக்கனால அவங்க பயங்கர சந்தோஷமா இருக்காங்களா? இல்லையா? அப்படிங்கிறது வி நெவர் நோ. கல்யாணியோட இந்த புக்ல அவங்க ஆரம்பத்திலேயே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட ஃபேமிலிய வெளிலருந்து பார்க்குறவங்களுக்கு வாவ்! அப்படிதான் இருக்கும். பட் வாட் ஐ வாஸ் கோயிங் த்ரூ அப்படிங்கிறது இட் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க சைல்ட்ஹுட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் எனக்கு இந்த புக்கு படிச்சு முடிக்கும்போது வாட் ஐ ஃபெல்ட் வாஸ், நம்ம எல்லாருக்குமே லைஃப்ல நெறைய கஷ்டங்கள் இருக்கும். அண்ட் தென் அது ஒரு பீரியட்ல நடக்கும். அண்ட் தென் வி கம் த்ரூ இட். இல்லன்னா நம்ம அத எப்படி ஃபேஸ் பண்ணுவோம். அண்ட் அதுதான் நம்மளுடைய ஸ்டோரி. அண்ட் இந்த கஷ்டங்களும் நம்ம பார்ட் ஆஃப் லைஃப் தான் அப்படின்னு தோணும். ஆனா சம்டைம்ஸ் நம்ம ஒரு சில பேரோட லைஃப் படிக்கும்போது அப்பா வி டோன்ட் ஈவன் வாண்ட் டு ட்ரேட் லைஃப்ஸ் வித் திஸ் பெர்சன். ஏன்னா, இவங்களுக்கு இருந்த அந்த ஒரு கஷ்டமோ, இல்ல அவங்க கோ த்ரூ பண்ண விஷயத்த நம்ம கோ த்ரூ பண்ண முடியுமான்னு நமக்கு மென்டலி தெரியாதுல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு லைஃப் தான் கல்யாணியோடது அப்படின்னு நான் பார்த்தேன். அண்ட் தென் புக்கு ஃபுல்லா படிச்சதுக்கு அப்புறம் ஐ வாஸ் வண்டரிங், நான் அதுக்கப்புறம் ஒரு தடவ அவங்கள மீட் பண்ணனே. அவங்க அவ்ளோ லைவ்லியா? அவங்கலாம் அவ்ளோ ஹேப்பியா இருந்தாங்களே! எப்படி இத்தன விஷயத்த தாண்டி ஒரு பெர்சன் இப்படி இருந்தாங்க? அப்படின்னு எனக்குள்ள ஒரு நெறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. ஆனா அதுக்கான ஆன்ஸர்ஸும் இந்த புக்ல இருக்கு. டு ஸ்டார்ட் ஆஃப் வித் கல்யாணோட சைல்ட்ஹுட் ஏன் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க 7லிருந்து ஆல்மோஸ்ட் 22 இயர்ஸோ, 26 இயர்ஸோ அது வரைக்குமே இண்டஸ்ட்ரியில தான் அவங்க ஆக்டிங் இண்டஸ்ட்ரி மீடியால தான் அவங்க இருந்திருக்காங்க. நெறையா ஷோஸ் பண்ணியிருக்காங்க. 300 பிளஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மலையாளம், தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு இந்த மாதிரியான மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல அவங்க ஆக்டரா நடிச்சிருக்காங்க. ரியாலிட்டி ஷோஸ்ல ஷீஸ் பின் அ பார்ட்டிசிபென்ட். இந்த மாதிரி ஷீஸ் பின் வித் மீடியா ஃபார் குவைட் அ லாங் டைம் ஸ்டார்ட்டிங் வித் தி ஏஜ் ஆஃப் 7. ஸோ சின்ன வயசுல அந்த லைம்லைட் கிடைக்கும்போது, திடீர்னு யாராவது பார்த்து, "ஏய்! நீ உங்கள அந்த பாட்டுல பார்த்தேன்னு" சொல்லும்போது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நமக்கு இருக்கும். பட் அது வெளி உலகத்துக்கு. கோயிங் பேக் ஹோம், அவங்க அப்பா ஹி வாஸ் அன் ஆல்கஹாலிக். ஸோ அவங்க அம்மாக்கும், அப்பாவுக்கும் கல்யாணம் ஆனம்போதே, அவங்க அம்மாக்கு அவங்களுடைய அம்மா சொல்லியிருக்காங்க, "கல்யாண வயசு வந்துருச்சு, உனக்கு கல்யாணம் பண்ணி ஆவணும்" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அம்மா ஒரு பிரில்லியன்ட்டான டான்ஸர்.
அண்ட் அவங்களுக்குன்னு லைஃப்ல நெறைய ஆஸ்பிரேஷன்ஸ்லாம் இருக்கு. பட் அவங்களுடைய அம்மா வந்து கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, நெறைய மாப்பிள்ளைங்கலாம் வராங்க. அதுல ஒரு மாப்பிள்ளை என்ன சொல்றாரு அப்படின்னா, "நீங்க காசு எதுவும் தர வேண்டாம். ஆ நான் சம்பாதிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். நீங்க வந்து இந்த டவுரி அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நான் தான் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஸோ, அதனால என் ஃபேமிலில இருந்துலாம் யாரும் வந்து பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நான் முடிவு பண்ணாலே ஓகே தான்." அப்படின்னு இந்த கான்ஃபிடன்ஸ பார்த்தோனே உங்க அம்மாவுக்கு வந்து வாவ்! அப்படின்னு ஆயிடுச்சு. அதாவது இது ஒரு பெண்ணுடைய பேர் மினிமம். விச் இஸ் காசு குடுத்து தான் கல்யாணம் பண்ணணுங்கிறது நெசசிட்டி இல்ல. இப்ப எப்படி நம்ம வந்து லஞ்சம் வாங்காத போலீஸ் சூப்பர்ன்னு சொல்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. லஞ்சம் வாங்காம இருக்கிறது தான் த ரைட் திங். லஞ்சம் வாங்குறது தப்பு. ஆனா தப்பு பண்ணாம இருக்கிறதுனால ஒருத்தங்க நல்லவங்கன்னு சொல்றது இருக்குல்ல. அதுதான் நம்ம சொசைட்டில நம்ம பண்ணக்கூடிய அந்த தப்பான ஒரு நார்மலைசேஷன். ஸோ இப்படி ஒருத்தர் டவுரி வேணான்ட்டாரு. வாட் அ தங்கமான கய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவோட அவங்க அம்மா வந்து கல்யாணம் பண்ணிட்டு வராங்க. கல்யாணம் பண்ணி வந்த 3வது நாள் அவங்க ஹஸ்பண்ட் வந்து இவங்கள போட்டு அடிச்சிடுறாங்க. அடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா, அவங்களுடைய அப்பா வந்து பயங்கர செல்ல செல்ல அப்பா. டாட்ஸ் பிரின்சஸ் மாரி தான் இவங்க அம்மா இருந்திருக்காங்க. அண்ட் அவங்க அம்மாக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் பேச முடியாதுன்னா, அப்பாவும் பொண்ணும் சைன் லாங்குவேஜ் எல்லாம் பேசிப்பாங்களாம். ஸோ அப்படி அப்பா வந்து சூப்பரா ஒரு அப்பா தான் ஹீரோ அப்படின்னு பார்த்ததுலருந்து, அடுத்த மேன் இன் ஹர் லைஃப் அவங்களுடைய ஹஸ்பண்ட். அண்ட் அவங்க வந்து அடிக்கிறதுங்கிறது இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் சம்ஹவ் அவர் என்ன சொல்றாருன்னா, "சாரி சாரி தெரியாம பண்ணிட்டேன்" அப்படின்னு அவரு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து வீட்டுக்கு சரக்கு அடிச்சுட்டு வந்து பியூக் பண்ணிடுறாரு ஃப்ளோர்லாம். இவங்களுக்கு அதுவும் புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க அப்பாவ அந்த மாரி குடிகாரங்களா பார்த்ததில்ல. என்னோட லைஃப்லயும் அந்த மாரி யாரையும் குடிச்சிட்டு இந்த மாரிலாம் பார்த்ததில்ல. ஸோ எனக்கு யாராவது கொஞ்சம் ஹை ஆயிட்டு ஆ கத்துறாங்க அப்டின்னாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். பிகாஸ் தட்ஸ் நாட் வாட் ஐ அம் யூஸ்ட் டூ. அன்பார்ச்சுனேட்லி நம்ம ஊர்ல இல்ல பல நாடுகள்ல நெறைய குழந்தைகள் அந்த மாதிரி வீட்ல வளர்றாங்க. வேர் தே கம் அக்ராஸ் தீஸ் ஆல்கஹாலிக் ஃபாதர்ஸ், அப்யூசிவ் ஃபாதர்ஸ். ஸோ அந்த மாதிரியான ஒரு அப்பாவா தான் கல்யாணியோடைய அப்பாவும் இருந்திருக்காங்க. ஸோ சரக்கு அடிச்சுட்டு வர்றது அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவர் ஆல்கஹாலிசம்னால அவருக்கு வரக்கூடிய மூட் ஸ்விங்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தியாயிட்டே வருது. இன்ஃபாக்ட் அவங்க வந்து ஒரு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, "எனக்கு சாயங்காலம் வந்தாலே பயம் வந்துரும்." இப்ப கூட எனக்கு சாயங்காலம் ஆனா பயம் வரும். அது ஏன் அப்டின்னா, சாயங்காலம் ஆனாலே எங்க அப்பா சரக்கு அடிச்சுட்டு வருவாரு. சரக்கு அடிச்சுட்டு வந்தாருன்னா, எங்க அம்மாவ அடிப்பாரு. வீட்ல என்ன நடக்கும்னே தெரியாது. ஸோ, அதனால எனக்கு எப்பவுமே அது ஒரு பயம் இருக்கும். இன்ஃபாக்ட் ஒரு டைம்ல வந்து கல்யாணியோட அம்மா வந்து அவங்களுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லன்னு ஊருக்கு போயிருப்பாங்க. ஊருக்கு போன கேப்ல இவங்க வீட்ல வந்து ஒரு அக்கா வந்து சமைச்செல்லாம் வச்சுட்டு, இவங்க அப்பாக்கு குடுக்கலான்னு பார்த்தா, அப்பா ரூம்குள்ள கதவ சாத்தியிருப்பாரு. கல்யாணிக்கு புரிஞ்சிரும் இந்த மாதிரி அவங்க அப்பா சரக்கு அடிச்சிட்டு இருக்காருன்னு. "நீங்க வச்சுட்டு போங்கக்கா, நானே குடுத்துர்றேன் அப்பாக்கு" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா, அவங்க அப்பா வந்து வீட்டுக்குள்ள நியூடா நடமாடிட்டு இருந்திருப்பாரு. அது வந்து கல்யாணிக்கு பார்க்கும்போது, அவங்களுக்கு பயமும், அழுகையும் எல்லாம் சேர்ந்து வந்து அவங்க அம்மாக்கு கால் பண்ணி, "அம்மா பயமா இருக்கு" அப்படிலாம் சொல்லி அவங்க அப்பா வந்து கதவ தட்டியிருப்பாரு. இவங்க பதறியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிளம்பி வந்திருப்பாங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட்ஸ்ல அவங்க அம்மா வீட்டுக்கு வரும்போது பார்த்தா, "நீங்க என்ன இஷ்டத்துக்கு டயத்துக்கு வருவீங்களா? நான் வீட்டுக்கு வரும்போது வீடு பூட்டி இருந்தது. என்ன பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லன்னு" சொல்லிட்டு, கதவே அவர் ஓப்பன் பண்ணலையாம். கதவுக்கு இந்த பக்கம் கல்யாணி அழறாங்க. கதவுக்கு அந்த பக்கம் அவங்க அம்மா அழறாங்க. பட் ஆனா கதவு தொறக்க முடியாது. ஸோ இப்படி தன்னுடைய சைல்ட்ஹுட்ல தன்னுடைய அப்பாவுடைய பிஹேவியர்னால ஒரு ஃபியரோடையே வளர்றாங்க கல்யாணி. பட் இந்த மாதிரி டயத்துலயும் அவங்களுக்கு இருந்த ஒரே சப்போர்ட் சிஸ்டம் அவங்க அம்மா. எந்த அளவுக்குன்னா, கல்யாணியோட எல்லா டெசிஷன்ஸ்ல நம்ம புக் படிச்சு முடிக்கும்போது நமக்கு ஃபீல் ஆகும். அவங்களுடைய எல்லா மேஜர் அண்ட் மைனர் டெசிஷன்ஸ் இன் லைஃப் அது எல்லாத்தையுமே அவங்க அம்மா இருந்திருக்காங்க. அண்ட் கல்யாணியே ஒரு இடத்துல எழுதியிருக்காங்க. தட் நான் வந்து நான் அம்மா ப்ளீஸர் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதாவது எங்க அம்மா ஒண்ணு கேட்குறாங்க, என்னால நோ சொல்ல முடியாது. ஸோ எங்க அம்மா எது கேட்டாலும் நான் எஸ் சொல்லிடுவேன் அப்படின்னு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுக்கப்புறம் ஒரு படம் அந்த பிரபுதேவாவோட நடந்த படம் நல்லா ஹிட் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோயினா வந்து சான்ஸ் கிடைக்குது. அண்ட் அந்த படத்துல போய் நடிக்கிறாங்க. படம் ரிலீஸ் ஆகும்போது தான் பார்க்குறாங்க, கேமரா ஆங்கிள்லாம் கன்னா பின்னான்னு இருந்திருக்கு. அண்ட் அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. அவங்க அம்மாவ கேட்டு தான் படம் பண்ணியிருப்பாங்க. அவங்க அம்மா செட்டுக்கும் வந்திருப்பாங்க. ஸோ என்ன ஆயிருக்குன்னா, இவங்க அம்மா கிட்ட அழுதுருக்காங்க. "என்னம்மா என்ன இப்படி காமிச்சிருக்காங்களே!" அப்ப வந்து அவங்களுக்கு 17 வயசு. ஒரு 17 வயசு பொண்ணு தன்னுடைய கன்சென்ட் இல்லாம தன்னுடைய பாடிய தப்பா காமிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது, அவங்களுக்கு இருக்கிற அந்த கோவம். ஏன்னா அந்த படத்துல ஒரு ஐட்டம் நம்பர் இருக்கு. ஸோ இன்னொரு பொண்ணு அத விட மோசமா காமிச்சிருக்காங்க. அந்த பொண்ணோட கன்சென்ட் இருந்தாலுமே, இப்படி ஒரு படத்துல நம்ம வந்து பார்ட்டா இருக்கோமே அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. அண்ட் தென் வீட்ல போய் அவங்க அம்மாட்ட எழுதிருக்காங்க. அவங்க அம்மாவும் எழுதியிருக்காங்க. நான் தான் உனக்கு கைடு பண்ணியிருக்கணும். நானும் இங்க ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இவங்களுக்கு அழுது, அதுக்கப்புறம் இவங்க ஆனா மறுபடியும் வைப் பிளட் சேர்ந்த படம் மாரி ஒரு சில உப்மா படங்கள்ல சைன் அப் ஆயிருக்காங்க. பெருசா அவங்களுக்கு வந்து ஆக்டிங்ல ஒரு குரோத் அப்படிங்கிறது வந்து இருக்கல. அண்ட் அப்பப்போ வந்து புரொடியூசர்ஸ் அவங்க அம்மாக்கு தான் கால் பண்ணுவாங்க போல இருக்கு. கால் பண்ணி இந்த மாரி அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணா படம் பண்ணிடலான்னு. ஸோ, அதுவுமே உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கு. அம்மாக்கே கால் பண்ணி இப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறது, அவங்க அம்மாவுக்கும் கஷ்டமா இருந்திருக்கு. அவங்க அம்மா திட்டிட்டு ஃபோன் வச்சுருவாங்களாம்.
ஸோ இப்படி வெரி யங் ஏஜ்ல ஆ ஒரு அப்யூசிவ்ங்கிறத விட ஆல்கஹாலிக் ஃபாதர் அவருடைய மூட் ஸ்விங்ஸ் அப்படிங்கிறது ஒரு நைட்மேரா இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு குரோத் இருக்கும். ஷி இஸ் வெரி ஸ்கில்ட் நடிக்கிறதுக்கும், அவங்களுக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்குமா. ஸோ அதனால பிரபுதேவா சார் முன்னாடி ஆடுறது அவங்களுக்கு அவ்வளோ இதா இருந்திருக்கு. ஸோ இது எல்லாம் தாண்டி அவங்க அம்மா ஒரு பெரிய கிளாசிக்கல் டான்சர். இன்ஃபாக்ட் அவங்க கல்யாணம் ஆகி ஹஸ்பண்டோட போர்ட் பிளேயர்ல போய் அ அவங்க அப்பாவோட போஸ்டிங் போர்ட் பிளேயர்ல இருக்கும்போது ஏன்னா அவங்க அப்பா நேவில இருந்தாரு. ஸோ அங்க இருந்திருக்கும்போது, ஆ எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, அவங்க அம்மா அங்க ஒரு பாப்புலரான டான்ஸரா தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணி, ஈவன் கவர்மெண்ட்டே அவங்கள ரெகக்னைஸ் பண்ணி, இங்க கல்ச்சர வந்து வளர்க்கறதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்கிற அளவுக்குலாம் அவங்க க்ரோ ஆயிருக்காங்க. பட் மறுபடியும் அவங்க அப்பாக்கு சென்னை போஸ்டிங் கிடைக்கும்போது, 1 இயர் தான் அவங்க அம்மா அங்க இருக்க முடிஞ்சது. ஷி ஹாஸ் டூ லீவ் பிஹைண்ட் எவ்ரிதிங் தட் ஷி ஏர்ன்ட். அது எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப ஷி ஹாஸ் டூ ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் மறுபடியும் அவங்க சென்னைக்கு வராங்க. பட் லக்கிலி என்ன அப்டின்னா, கல்யாணியோடைய கரியர் குரோத்ல வந்து ஷி இஸ் இன்வெஸ்டிங். ஏன்னா, தன்னோட லைஃப்ல ஷி குடன்ட் குரோ ஒரு பாயிண்ட்க்கு மேல. ஈவன் தோ அ அப்படி கூட சொல்ல முடியாதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அவங்களுக்கு பேஷன் அவங்க லைஃப்ல நெறைய இருந்திருக்கு. அதே மாதிரி தன் பொண்ணுக்கு இருக்கும்போது, ஷி வாண்ட்ஸ் டூ சப்போர்ட் ஹர். ஸோ, அதனால அவங்க அவ்ளோ எஃபோர்ட் போடுறாங்க. அண்ட் இதெல்லாம் நடந்துட்டே வருது. பட் ஒரு பாயிண்ட்ல வந்து கல்யாணி டிசைட்ஸ் ஆ என்னால ஐ டோன்ட் திங்க் என்னால இப்படி இவங்க இவங்க கேட்குற மாதிரியான படங்கள் என்னால பண்ண முடியாதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, ஒண்ணு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. இல்லன்னா வரது உப்புமா படமா இருக்கு. ஸோ, எனக்கு அந்த ஸ்கோப் இல்ல. ஸோ, அதனால வேணாங்கிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி கல்யாணி யோசிக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து அப்பதான் அந்த மாம் அண்ட் மீன்லாம் ஏதோ ஷோ வருது டிவில. ஸோ, அது மூலமா ஷி கெட்ஸ் இன்டூ டிவி. அதுக்கப்புறம் சீரியல்ஸ் பண்றாங்க. ஸோ, சம்வேர் இன்னும் அந்த இண்டஸ்ட்ரியில அவங்க வந்து லேட்ச் ஆன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிய அவங்க இன்னும் பெட்டரா பண்றாங்க. பட் அவங்க எய்ம் பண்ண படங்கள் அப்படிங்கிறது வந்து அமையல. ஸோ, பட் இது எல்லா ஜர்னிலயுமே அவங்க அம்மா இருக்காங்க. இவங்களோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல. ஆ அப்படி வந்து இவங்க அம்மாவ பத்தி நெறைய இடத்துல இது இருப்பாங்க. இன்டர்வியூ இடத்துல சொல்லியிருப்பாங்க. அவங்க அம்மாவுக்கும் இவங்களுக்கும் ஏதாவது சண்டை வந்தா, அவங்க அம்மா திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கத்திட்டு இருக்கும்போது நடுவுல அம்மா பசிக்குது அப்படின்னா, டக்குன்னு நிறுத்திட்டு போய் அவங்க அம்மா சமைச்சு, சாப்பாடு கொண்டு வந்து குடுத்துட்டு, அப்புறம் சாஃப்ட்டா பேச ஆரம்பிப்பாங்க. "இல்லம்மா" அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாரி அவங்க அம்மாவோட மெமரீஸ்லாம் ஒரு பாயிண்ட்ல சொல்லிட்டு வராங்க. ஏன் இவ்ளோ அம்மா கதைகள்? ஆம். இவ்ளோ அம்மாவ பத்தி பிரைஸ் பண்ணி அவ்ளோ எழுதும்போது, இப்படி ஒரு அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னோட குழந்தைக்காக இருக்கணுமா? அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ஆ எனக்குள்ள டெஃபினெட்லி வந்துச்சு. இன்ஃபாக்ட் ஒரு பாயிண்ட்ல கல்யாணியும் அதே தான் ஃபீல் பண்றாங்க. ஏன்னா, ஆ ஒரு ஏஜுக்கு அப்புறம் அவங்க அம்மா வந்து ஒரு 2013 ஜான்வரில அவங்க கசின் கல்யாணத்துக்கு போம்போது, எல்லாரும் கேட்கும்போது சொல்றாங்க, "ஏய் உனக்கும் மேட்ரிமோனில பார்க்கலாம் வாடி கல்யாணத்துக்கு" அப்படின்னோனே, எகைன் அம்மா ப்ளீஸர். ஸோ இவங்க என்ன சொல்றாங்க, நல்ல மாப்பிள்ளையா வந்தா ஓகேவா அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. பட் அவங்க சொல்லி ஃபியூ மந்த்ஸ்லயே வந்து ஒரு ப்ரப்போசல் வருது. அண்ட் இவங்க அம்மா வந்து பேச சொல்றாங்க. அண்ட் ஷி ஆல்சோ லைக்ஸ் ஹிம். பேச ஆரம்பிச்சுடுறாங்க. பேசி அந்த பையன அவங்களுக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. நேர்ல வந்து மீட் பண்ண வராங்க அந்த பையனுடைய ஃபேமிலி. எல்லாரும் ஒரு ஹோட்டல்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க அம்மா தான் இனிஷியேட் பண்றாங்க. "நீங்க 2 பேரும் வேணா வெளில போய் பேசிட்டு வாங்களேன். ஒரு காஃபி ஷாப் மாரி போயிட்டு வாங்களேன்." அப்படின்னு. ஸோ அப்படி வந்து இவங்க ஃபர்ஸ்ட் டைம் ரோஹித்த மீட் பண்றாங்க. அண்ட் தென் ரோஹித்தோட ஷி கோஸ் டூ தி காஃபி ஷாப். ஃபர்ஸ்ட் டைம் அவர பார்த்தோனே அவர் வந்து கண்ல சிக்னல் குடுத்துருக்காரு. இப்டி இப்டி பெர்ஃபெக்ட் அப்டின்னு. அது ஏன்னா இவங்க வந்து ஃபோன்ல அந்த பையன் முதல்ல பேசும்போது, இவங்க வந்து கேட்டுருக்காங்க. இந்த மாரி "நான் ரொம்ப ஹைட் கம்மி. உனக்கு ஹைட் மேட்ச் ஆவனான்னு தெரியல." அப்டின்லாம் சொல்லியிருக்காங்க. இப்ப இவங்க ஹைட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ நேர்ல பார்த்தோனே சொல்லியிருக்காரு வந்து கரெக்ட்டா அப்டின்னு சொல்லிட்டு சைன் லாங்குவேஜ்ல சொல்லியிருக்காரு. ஷி ஷி லைக்ட் ஹிம். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இது அடுத்தது என்கேஜ்மென்ட்க்கு போம்போது, அந்த மாதிரி இருக்கும்போது மாப்பிள்ளை வீட்லருந்து கால்ஸே வரல. அண்ட் தென் மாப்பிள்ளை வீட்ல பையனோட அம்மா கால் பண்ணி இவங்க அம்மாட்ட சொல்றாங்க. "இல்லம்மா, பொண்ணு மீடியால இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் யோசிக்கிறோம் நாங்க. ஸோ அதனால வி வில் திங்க் அபவுட் இட்" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. அண்ட் தென் கல்யாணிக்கு பயங்கர கோவம், டிசப்பாயின்ட்மென்ட் அவங்க அம்மா கிட்ட தான் கத்துறாங்க. "நீ சொல்லி தான் அந்த மாப்பிள்ளைய பாத்தீங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த மாப்பிள்ளைய புடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வென் ஐ ஸ்டார்ட் ஃபாலிங் இன் லவ் நீங்க வந்து இதெல்லாம் உங்கனால தான்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அண்ட் தென் ரோஹித் கால்ஸ் அப் சேயிங், "உனக்கும் எனக்கும் தான் கல்யாணம். நமக்கு தான் நம்ம என்கேஜ்மென்ட் நடக்க தான் போகுது. நான் எதுனாலும் பார்த்துக்கிறேன். நீ இத வொரி பண்ணிக்காதன்னு. ஸோ ஃப்ரம் தேர் ஆன் ரோஹித் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் லைஃப் இன் கல் இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் கல்யாணிஸ் லைஃப். ஏன்னா அதுக்கப்புறம் என்கேஜ்மென்ட் வந்து சொன்னபடி நடக்குது. பட் அந்த என்கேஜ்மென்ட்லயும் என்ன பிரச்சனை அப்டின்னா, கல்யாணியோட அங்கிள் ஒருத்தவங்க வராங்க. ஸோ அந்த அங்கிள் வந்து அ சரக்கு அடிச்சுட்டு ஸ்டே பண்ணிட்டு அந்த மாரி ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வராங்க. ஒரு சர்விஸ் அபார்ட்மெண்ட் மாரி இவங்க அம்மா எடுத்து வச்சிருக்காங்க. அப்போ வந்து அவங்கலாம் சரக்கு அடிச்சுட்டு இருக்காங்க. இவங்க அப்பா எங்கேயோ வெளியில வந்திருக்காங்க. ஸோ கல்யாணிக்கு வந்து கோவம் வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு என்கேஜ்மென்ட்க்குன்னு வரீங்க. எங்க அப்பா எங்கேயும் இல்ல. அப்ப அந்த ஃபங்ஷனுக்கு ஹெல்ப் பண்றது தான் உங்க வேலையா இருக்கணும். நீங்க எந்த உதவியும் பண்ணாம உட்கார்ந்த இடத்துலருந்து எங்களுக்கு ஆர்டர் போட்டு எல்லாரும் உட்கார்ந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்கீங்கன்னு இவங்க கேட்டதும், அவர் கோச்சுட்டு போயிட்டாரு. அவர் கோச்சுட்டு போயிட்டனால பின்னாடியே மத்த ரிலேட்டிவ்ஸும் போயிட்டாங்க.
ஸோ என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு முந்தின நாள் நைட் ஷி டிட்ன்ட் ஈவன் ஸ்லீப். அண்ட் இத பத்தி அவங்க வேற யார்ட்டயுமே பேசல எக்ஸெப்ட் ஃபார் ரோஹித். ஏன்னா, அப்பவே அவங்க பிலீவ் பண்ணிட்டாங்க தட் திஸ் கை வுட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு. அண்ட் ரோஹித் knows ஆல் ஆஃப் இட். ஸோ அடுத்த நாள் வந்து என்கேஜ்மெண்ட் இவங்க வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. மாமா வரல. இந்த மொற பண்ணும்ல, அது அவங்க வரல. ஸோ இந்த என்கேஜ்மெண்ட்ல இந்த பிரச்சனை. அதுக்கப்புறம் தென் ஹேப்பன்ஸ் த மேரேஜ். ஸோ இப்போ கல்யாணம் வந்து டிசம்பர்ல ஸ்கெட்யூல் ஆயிருக்கு. இந்த நேரத்துலன்னு பார்த்து இவங்க அப்பா ஆ வேற ஒரு அன்ஆத்தரைஸ்டு லேண்டிங் ஒரு ஏர்போர்ட்ல பண்ணிடுறாரு. அதாவது இவங்க கம்பெனி வந்து இந்த இடத்துல லேண்ட் பண்ணிக்கோங்க அங்க ஃப்ளைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, அங்க போய் லேண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அந்த ஏர்போர்ட்ல மத்த ஃப்ளைட்ஸ் லேண்ட் பண்றதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து எங்க நடக்குது? மிடில் ஈஸ்ட்ல நடக்குது. ஸோ, அதுல வந்து இவங்கள புடிச்சு வச்சுடுறாங்க. இப்ப கல்யாணம் நெருங்க இவங்க அப்பாவ ரிலீஸ் பண்ணுவாங்களா? மாட்டாங்களா? அப்படிங்கிறது தான் இது. இவங்க அப்பாட்ட இன்னும் பேசல இவங்க. இவங்க அப்பாவ இன்னும் பார்க்கல. ஷி ரைட்ஸ் ஃபர்ஸ்ட் டைமா நான் அப்பதான் வந்து ஒரு தடவ சொல்றாங்க, எங்க அப்பா நாளைக்கு வீடியோ கால்ல வருவாங்கன்னு சொல்றாங்க. கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு ஃபியூ டேஸ் தான் இருக்கு. அப்ப வந்து எங்க அப்பா வீடியோ கால்ல பேசும்போது, அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து எங்க அப்பாவ பார்க்கறதுக்கு எக்ஸைட்டடா இருந்தேன். என்னோட என்டயர் லைஃப்லயே அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அந்த வீடியோ கால்ல அவங்க அப்பா கிட்ட பேசினதுக்கு அப்புறமா, எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா, பாஸ்போர்ட்ட புடிச்சு வச்சிருக்காங்கம்மா. எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியலன்னு. ஸோ ஐ திங்க் ஒரு 9த், 10த் அந்த மாரி தான் அவங்க அப்பா இந்தியாவுக்கு திரும்ப வராரு. 12த் அன்னைக்கு கல்யாணம். ஸோ அவங்க அப்பா இல்லாமலே இந்த என்டயர் மேரேஜ பிளான் பண்றது அண்ட் இன்னொரு பக்கம் இவங்க அப்பாவ திரும்ப கொண்டு வரதுக்கான எஃபோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி, இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன்ல தான் வந்து இவங்களுடைய கல்யாணம் நடக்குது. அண்ட் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ஷி கோஸ் டூ அவங்களுடைய இன்லாஸ் பிளேஸ். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து ரோஹித்க்கு பெங்களூர்ல வேலை கிடைக்குது. ஹி கோஸ் தேர். இவங்களும் அவங்களோட போயிடுறாங்க. ஆனா தட்ஸ் வென் ஷி ரியலைஸ் என்னன்னா, அம்மாவும் அப்பாவும் இப்ப தனியா இருக்காங்க. ஏன்னா அப்பா இப்ப திரும்ப வேலைக்கு போல. ஏன்னா அந்த பிரச்சனை அங்க நடந்ததுனால. ஸோ அப்பா, அம்மா கூட தான் இருக்காங்க. ஏன்னா அப்பா கூட அம்மா தனியா இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்பாவோட மூட் ஸ்விங்ஸ், அப்பா, அம்மா ட்ரீட் பண்ற விதம், இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கவே, அவங்க வந்து ரோஹித்கிட்ட சொல்லி, "சென்னையில வேலைக்கு ட்ரை பண்ண முடியுமா?" அப்படின்னு கேட்டு ஷி கம்ஸ் டூ சென்னை. ஸோ அம்மா வீட்டு பக்கத்துலயே அவங்க வீடு எடுக்குறாங்க. இத்தன நாளா அம்மா நமக்கு நெறைய பண்ணியிருக்காங்களே! ஸோ இப்ப அம்மாவ நம்மளும் பார்த்துக்கணுமே! அப்படிங்கிற தாட் வரது நேச்சுரல் தான். அந்த மாதிரி ஷி கம்ஸ் பேக் டூ சென்னை. கல்யாணம் ஆயி போன டிசம்பர் லைக் 2013 டிசம்பர்ல அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. 2014 டிசம்பர் அப்போ கிறிஸ்மஸ் ஈவ் அன்னைக்கு. லைக் பொதுவா அவங்க அம்மாவுக்கு ஒரு ரிச்சுவல் ஒன்று போல இருக்கு. கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் ஒரு டின்னர் அந்த மாரி ஏதோ பண்ணுவாங்க போல. பட் இந்த தடவ அவங்க அதுக்கும் முந்தின நாளே கூப்பிட்டு டின்னர்லாம் வச்சிருக்காங்க. அவங்க அம்மா பார்க்கறதுக்கும் கொஞ்சம் டல்லா இருந்திருக்காங்க. இவங்க என்னென்னன்னு கேட்டிருக்காங்க. அவங்க ஒண்ணும் இல்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 24த் அன்னைக்கு இவங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா நாய் கத்தவே இல்ல. விச் இஸ் வெரி அன்யூசுவல். ஸோ இவங்க கதவு தட்டி தட்டி பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா கதவ உடைச்சு பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க அம்மா தூக்கு போட்டுக்கிட்டாங்க. ஸோ அம்மா வந்து அப்படி பார்த்ததும், அவங்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க அப்பா வந்து அப்போ ஊர்ல இல்ல. அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்ல இருந்திருக்காரு. ஹி இஸ் அ டாக்டர். ஸோ அதனால அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பேனிக் மோட்ல அவங்க ரோட்டுக்கு வந்து பக்கத்து வீட்ல, எதுத்த வீட்ல எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காங்க. வாங்க, வாங்க கூப்பிடுறேன். யாருமே வரல. அதுக்கப்புறம் அந்த இடத்துல போலீஸ் பேட்ரோல் வரவே, அங்க இருக்க அ போலீஸ்மேன் கிட்ட ஹெல்ப் கேட்டு போயி, அப்புறம் வந்து அவங்க அம்மாவ இறக்கியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி போலீஸ் ப்ரொசீஜர் படி 1008 கொஸ்டின்ஸ் இருக்கும். என்ன? ஏது? லொட்டு லொஸ்க்குன்னு அவ்ளோ கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தகவல் போகுது. ஏன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு பயங்கர ஷாக். என்னடா அம்மா இப்படி பண்ணிட்டாங்களேன்னு. அதுக்கப்புறம் ஃபியூ டேஸ் கழிச்சு அந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டு அவங்க கேட்குறாங்க. "அதுக்குள்ள ஏன் ஃபாஸ்ட்டா ஃபேன மாத்துனீங்க?" அவங்க ஃபேன்ல தூக்க போட்டிருந்தாங்க. "ஏன் வந்து இந்த ஃபேன மாத்துனீங்க? கதவு உடைச்சு போனீங்கன்னு சொன்னீங்கல்ல. கதவு எதுக்கு அதுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணீங்க? கதவு நிஜமாவே உடைஞ்சுதா இருந்ததா? உடைச்சு தான் போனீங்களா?" இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் அண்ட் ஃபியூ வீக்ஸ் கழிச்சு அவங்க கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. "எங்களுக்கு என்னமோ இதுல ஒரு ஃபவுல் ப்ளே இருக்க மாரி இருக்கு. சிபிஐ என்கொயரி நாங்க பண்ணலான்ட்டு இருக்கோம்." அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அது எப்படி இருந்திருக்குன்னா, என்ன கேட்குறீங்க? ப் நானும், அப்பாவும் என்ன பண்ண போறோம்? அந்த மாதிரி ஒரு ஜோன்ல ஷி கோஸ் ஆஃப் அண்ட் ஆல்சோ லாஸ் ஆஃப் மாம். ஸோ அதிலருந்து அவங்களுக்கு வந்து ஷிஸ் பின் லைக் கம்ப்ளீட்லி லோ. ஆனா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க அப்பாவ வீக்கரா நான் பார்த்தேன். எனக்கு அதுவே ரொம்ப வித்தியாசமா இருந்தது. எங்க அப்பா வந்து உடைஞ்சு நிக்கிறத பார்க்கும்போது, நான் போய் எங்க அப்பாவ ஹக் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு என் லைஃப்லயே அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போய் நானா எங்க அப்பாவ ஹக் பண்ணேன். ஸோ அண்ட் அவங்களுடைய அந்த மிக்ஸ்டு எமோஷன்ஸ் அது எல்லாத்தையுமே ஷி இஸ் ட்ரை டூ கெட் இட் அவுட் இந்த புக்ல. அதுக்கப்புறம் இவங்க ஷி வென்ட் த்ரூ அ லாட் ஆஃப் ஸ்டஃப். இந்த டிப்ரஷன் இந்த இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. தட்ஸ் வென் அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து யூகேல வொர்க் கிடைக்குது. அண்ட் இவங்க ஏதோ மலேசியாவுக்கு ஒரு ட்ரிப் மாதிரி போகும்போது ஏர்போர்ட்ல ஷி கெட்ஸ் டூ நோ தட் ஷி இஸ் பிரெக்னன்ட். ஸோ அவங்களுக்கு ஒரு குழந்தை வருதுங்கும்போது ஒரு புது ஹோப்.
ஆம். சம்வேர் சம்திங் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. ஆனாலும் அவங்களுக்குள்ள இருக்க அந்த இன்னர் டீமன்ஸ ஷி குடன்ட் ஃபைட். அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. யுகே போனதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னுமே ரொம்ப டிப்ரஸிங்கா இருந்திருக்கு. அண்ட் அந்த டைம்ல தான் ஷி ஆல்சோ ட்ரைஸ் டு டேக் சம் ஸ்லீப்பிங் பில்ஸ். ஆம், யூ நோ அதுக்கு முன்னாடியும் ஒரு தடவ ட்ரை பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த முறை வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் வேற மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அண்ட் இங்க இருக்க மாதிரி இல்லல்ல. அங்க வந்து அவங்கள புடிச்சு கொண்டு போய் சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல்ல போட்டுருவாங்க. அங்க போட்டதுக்கப்புறம், அங்க வந்து இந்த ரேசிஸ்டிக் ஸ்லர்ஸ் அதெல்லாம் இருந்திருக்கு. "கோ பேக் டூ யூர் கண்ட்ரி" அப்படின்லாம் பக்கத்து ரூம்லேருந்து யாராவது கத்துறது, இந்த மாரிலாம் இருந்திருக்கு. தட்ஸ் வென் ஷி ஹஸ் ரியலைஸ்ட் இட்ஸ் ஹை டைம். ஏன்னா நான் வந்து எங்க அம்மா இப்படி பண்ணிட்டாங்கன்னு அதுலேருந்து ஓட ட்ரை பண்றேன். பட் இப்ப நான் பண்றதுல வந்து என்னோட ஹஸ்பண்டும், என் குழந்தையும் எவ்வளோ எஃபெக்ட் ஆயிட்டுருப்பாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் ஷி ஸ்லோலி ட்ரைஸ் டு டாக் அபவுட் இட். ஏன்னா ரொம்ப காலமா அவங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு தான் சுத்தி இருக்கவங்களுக்கு சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் தென் ஷி ஸ்டார்ட்டட் ஸ்பீக்கிங் அபவுட் இட் ஓப்பன்லி. இன்ஃபேக்ட் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, எனக்கு சுஷாந்த் சிங் ராஜ்பூத் வந்து சூசைட் பண்ணியிருந்தது. எனக்கு ரொம்ப பர்சனலா எனக்கு ஒரு மாரி ஹெவியா இருந்தது. ஏன்னா ஷி இஸ் ஆல்சோ கேரிங் சிமிலர் தாட்ஸ். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. அண்ட் அவங்க அம்மாவோட ரூம்ல அவங்க அம்மா வந்து எழுதிட்டு வேற போயிருக்காங்க. அது என்ன எழுதியிருக்காங்கன்னா, "எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. இதுக்கு மேல என்னால வாழ முடியாது." அப்படின்னு அவங்க அம்மா எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து மல்டிபிள் திங்ஸ் அண்ட் ஆப்வியஸ்லி தன்னோட லைஃப்ல எல்லா டெசிஷன்ஸையும் ஆ எது பண்ணாலும் ஒரு ஃபால் பேக் ஆப்ஷனா, ஒரு சப்போர்ட் சிஸ்டமா கம்ப்ளீட்லி அவங்க அம்மா இருந்ததுனால, ரிமூவிங் அம்மா ஃப்ரம் ஹர் லைஃப் அவங்களுக்கு அதுக்கப்புறம் எப்படி அந்த லைஃப கோ த்ரூ பண்றதுன்னே தெரியல. அவங்க இத பத்தி பேச ஆரம்பிக்கும்போது தான், நெறைய பேர் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க இத பத்தி பேசுனது நல்லது அப்படின்னு சொல்லி ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் திடீர்னு ஒரு நாள் பார்க்குறாங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வந்து ஒரு ஒரு சைக்காலஜிஸ்ட்டோ, ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டோ அவங்க சொல்லியிருக்காங்க, "நீங்க தானே கல்யாணி?" "ஆமா." இந்த மாதிரி நீங்க பேசுனத பார்த்துட்டு ஒரு ஒரு 25 பேர், 30 பேர் வந்து கவுன்சிலிங் வந்திருந்தாங்க. அப்படின்னு சொல்லும்போது, தட்ஸ் வென் ஷி ரியலைசஸ் மேபி என்னால இது பேச முடிஞ்சா, ஆ இது 4 பேருக்கு வந்து புரிஞ்சா ஏன்னா, அதோட அந்த கிரீவிங் பார்ட் ஒண்ணு. இன்னொன்னு அதுலேருந்து வெளில வர்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ, அவங்களுக்கு ஹெல்ப் கிடைச்சா அவங்களால பண்ண முடியும்னு தெரிஞ்சா, ப்ராபப்ளி தே வில் ஆல்சோ டேக் அ கால் அப்படின்னு சொல்லிட்டு, அதுலேருந்து இப்ப வரைக்குமே ஸ்கூல்ஸ், காலேஜஸ்ன்னு நெறைய இடத்துல போய் இந்த மென்டல் ஹெல்த் பத்தி அவங்க நெறைய ஸ்பீச்சஸ் வந்து குடுக்குறாங்க. பிகாஸ் இந்த ஒரு அ அம்மாவோட டெத் மட்டும் இல்ல. பட் அதே மாதிரி அவங்களுடைய ஒரு ட்ரெய்னர் ஒருத்தங்க அவங்க வந்து இவங்களுக்கு வீடியோ கால் பண்ணி, வீடியோ கால்ல அவங்க சூசைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அவங்களுடைய டைரக்டர் ஒருத்தங்க. அவங்க படம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா திடீர்னு பார்த்தா, அந்த டைரக்டர் வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாரு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நியூஸ் வருது. ஸோ இது வந்து ஐ திங்க் சம்வேர் ஷி வாஸ் த விக்டிம் ஆஃப் மல்டிபிள் பீப்பிள் டேக்கிங் தியர் லைவ்ஸ் ஆஃப். ஏன்னா அவங்களால அத ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ ஷி ஸ்டார்ட்ஸ் டு திங்க் ஒருவேளை அந்த ஹெல்ப் இருந்தா, ஒருவேளை இஃப் தே கேன் ஒன்லி அந்த ஃபியூ செகண்ட்ஸோ, ஃபியூ மினிட்ஸோ அந்த ஒரு கோல்டன் பீரியட்ல அவங்கனால வந்து ஒரு ஹெல்ப் ரீச் அவுட் பண்ண முடிஞ்சா, அவங்க லைஃப் சேவ் பண்ண முடியுமே! அதனால இம்மீடியேட் சர்க்கிள்ல இருக்கவங்களுடைய லைஃப்பும் அஃபெக்ட் ஆகாம இருக்குமேன்னு சொல்லிட்டு தான், ஷி வாண்ட்ஸ் டூ டாக் அபவுட் திஸ். ஆனா, இந்த என்டயர் புக்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் வந்து, கல்யாணி ஒரு விஷயத்த வந்து ஹைலைட் பண்ணியிருந்தது தான். ஆ ஐ திங்க் தட் இஸ் வாட் ஹெல்ப்ட் ஹர் த்ரூ ஹீலிங் ஆல்சோ. ஏன்னா, தன்னோட அம்மா தனக்கான டெசிஷன்ஸ், தனக்கு லைஃப்ல தேவைப்படுற எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. அவங்க அம்மாவுக்கு இவங்கள தவிர லைஃபே இல்லங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் ஒன்ஸ் ஷி காட் மேரிட், ஷி ஹேட் அ லைஃப் ஆன் ஹர் ஓன். அவங்க அம்மாவுக்கு எதுவுமே இல்ல லைஃப்ல. அது வந்து ஒரு எம்ப்டி. திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். ஸ்பௌஸா கூட இருக்கலாம். இல்ல வந்து ஒரு டாட்டர் அண்ட் பேரண்ட் சாரி குழந்தைங்க அண்ட் பேரண்டோட ரிலேஷன்ஷிப்பா கூட இருக்கலாம். நம்ம ஒருத்தங்களுக்காக நம்ம முழு உலகத்தையும் ஆ ஃபுல்லா அவங்கள சுத்தியே பில்ட் பண்ணிட்டோம்னா, அவங்களுக்கும் இந்த உலகத்துல நம்ம இல்லாம வாழ தெரியாது. அவங்க இல்லாம நமக்கு இந்த உலகத்துல பர்ப்பஸும் இல்லாம போயிடும். ஐ திங்க் தட்ஸ் a வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ் ஃபார் எவ்ரிபடி. அது பேரண்டிங்லயும் சரி, இல்ல வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் சரி. தட் இஸ் ட்ரூ. ஒரு ஃபேண்டம்லயும் சரி, ரொம்ப சிம்பிளா எடுத்துட்டு போறோம்னா ஒரு ஃபேண்டம்லயும் சரி. அதுக்காக நம்ம வந்து நம்ம லைஃபயே அர்ப்பணிச்சுட்டோம் அப்டின்னா, நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டி என்ன அப்டிங்கிறது ஒரு கொஸ்டின். ஆ இது வந்து பேரண்டிங் புக்ஸ்ல சொல்லுவாங்க. ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து ஷூ லேஸ் கட்ட தெரியல அப்டின்னா, அவங்க திரும்ப திரும்ப கட்டும்போது நம்ம கூட தான் இருக்கணுமே தவிர, அவங்கள கட்டி விடுறதுங்கிறது சொல்யூஷன் கிடையாது. நாளைக்கு அவங்க எப்படி கட்டிட்டு போவாங்க? அதுதானே முக்கியம். அவங்க எவ்ரிடே அந்த ஷூவ கட்டிட்டு போணும். அவங்க நடக்கிறதுக்கு அதுதான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்க நடக்கும்போது ஷூ லேஸ் அவுந்துருச்சுன்னா, நம்ம எங்க இருந்தாலும் ஓடி போய் கட்டி விட முடியும்? முடியாதுல்ல. ஸோ லைஃப்ல அவங்க எங்க ஸ்டக் ஆனாலுமே நம்ம போய் அத ஃபிக்ஸ் பண்ண முடியாது. தே ஹேவ் டூ ஃபிக்ஸ் இட் ஆன் தேர் ஓன். ஸோ இந்த புக்ல இருக்கிற ஆல்மோஸ்ட் நெறைய விஷயங்கள் நான் சொல்லிட்டேன். ஆனா நான் சொன்னது எல்லாமே ஃபேக்ட்ஸ். லைக் இது நடந்தது, இது நடந்தது, இதுக்கப்புறம் இது நடந்தது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஒரு ஹியூமனா வாட் ஷி
ஃபெல்ட் அந்த டயத்துல. அண்ட் அதுலேருந்து அவங்க எப்படி அடுத்ததுக்கு மூவ் ஆனாங்க. அது எல்லாமே நீங்க படிச்சா தான் அவங்களுக்கு தெரியும். அண்ட் ஆல்சோ நான் என்ன பாதிச்ச விஷயம், எனக்கு கஷ்டமா இருந்த விஷயங்கள், அதுதான் என்ன ரொம்ப ஹிட் ஆன் பண்ணது தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். திஸ் இஸ் மை இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் அ டாட்டர்ஸ் ப்ராமிஸ் பை கல்யாணி ரோஹித்ஸ். பட் நீங்க அ அது முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த புக் நீங்க வாங்கி படிக்கலாம். அதுக்கான லிங்க் வந்து கீழ இருக்கு. அண்ட் இந்த என்டையர் புக் படிக்கும்போது ஐ வாஸ் ஆல்சோ திங்கிங் அபவுட் சம்மன் எல்ஸ். அது வந்து இட் இஸ் கல்யாணிஸ் ஹஸ்பண்ட் ரோஹித். ஏன்னா, யாரோ ஒருத்தவங்க ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்காங்க. அவங்களுக்கு லைஃப்ல வாழ்றதுக்கே விருப்பம் இல்லன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கூட இருக்கவங்களுக்கு அது இன்னுமே கஷ்டம். ஏன்னா, எவ்ரிடே அவங்கள மோட்டிவேட் பண்றதுக்கும், அவங்கள நீ வாழ ஆசைப்படுன்னு ஒருத்தவங்கள புஷ் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். திங்கிங் அபவுட் கல்யாணியோட சைல்ட்ஹுட் அண்ட் அவங்களுடைய அப்பா, அப்புறம் அவங்க அம்மாவுடைய அந்த இன்ஸ்டன்ஸ், அதே மாதிரி அவங்களுக்கு மீடியால நடந்த விஷயங்கள், இது எல்லாம் பார்க்கும்போது இவ்ளோ பேக்கேஜோட ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா, இட் இஸ் ஆல்சோ டிஃபிகல்ட் ஃபார் தெம். ஏன்னா, கல்யாணிக்கு டு லிவ் வித் ஹெர்செல்ஃப் அது டிஃபிகல்ட்டா இருக்கும்போது, நம்ம கூட இருக்கவங்க யாருன்னு தெரியாத மாரி தான் இருக்கும் ஃபார் தி அதர் பெர்சன். ஸோ ஐ திங்க் அந்த விதத்தில ஐ வாஸ் ஆல்சோ திங்கிங் அபவுட் ரோஹித். ஆம் அண்ட் இப்படி ஒரு சைல்ட்ஹுட்ல, இப்படி ஒரு ஃபேமிலில இவ்ளோ கஷ்டங்கள் கோ த்ரூ பண்ண ஒரு பொண்ணுக்கு, ஐ அம் சோ ஹேப்பி தட் அட்லீஸ்ட் அவங்களுடைய லைஃப் பார்ட்னர் அவங்க வந்து எவ்ளோ சேஞ்சஸ் வந்து அவங்க குடுத்திருந்தா, தட் ஷி இஸ் அவங்க வந்து ஷி இஸ் பப்ளிங் வித் லைஃப். அவங்களுடைய Instagramல பார்க்கும்போதோ, இல்ல வந்து தி வே ஷி ஸ்பீக்ஸ் அது எல்லாமே வந்து இட் இஸ் சோ பியூட்டிஃபுல். ஸோ அதனால ஐ திங்க் ஃபைண்டிங் த ரைட் பார்ட்னர் இன் யுவர் லைஃப் அது வந்து இட் மேட்டர்ஸ் அ லாட். அ அது தப்பா இருந்தா எப்படி இருக்குங்கிறது அவங்க அம்மாவோட எக்ஸாம்பிள். அண்ட் தென் அது கரெக்ட்டா இருந்தா எப்படி இருக்குங்கிறது தான் கல்யாணோட லைஃப். ஸோ, A Daughter's Promise பை கல்யாணி ரோஹித். நீங்க வாங்கி படிங்க. அண்ட் இதே மாதிரியே மத்த புக்ஸ நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா, த புக் ஷோ சேனல் பாருங்க. அதுல இருக்க பிளேலிஸ்ட் அண்ட் ஜார்னல்ஸ் எல்லாத்தையும் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. அண்ட் பிக் அப் யுவர் நெக்ஸ்ட் ரீட். தேங்க் யூ. பாய்.